ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். தேஷாம் ஞானி நித்யயுக்தஹ ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் ச ச மம பிரியக. மம பிரியக எனக்கு பிடித்தமானவன். பிரியக இறைவனுக்கு யாரை பிடிக்கும்? எல்லாத்துக்கும் இறைவனை பிடிக்கும். ஆனால் இறைவனுக்கு யாரை பிடிக்கும்? அப்போ அவர் இதுக்கு முன்னால சரணாகதி பற்றி நமக்கு சொன்னார். சரணாகதி இறைவனிடம் சரணடைதல் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றை போராடி வெற்றி பெறும் பொழுது அதுக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? நான் முயற்சி பண்ணேன், நான் இதில் வெற்றி அடைந்தேன், நான் இந்த வேலையை செஞ்சேன், இதில் நான் சக்ஸஸ் அடைந்தேன் அப்படிங்கிற எண்ணம் அகங்காரத்தில் இருந்து வருவது. சாதாரண லௌகிக்க விஷயங்கள் வேணா சிலவற்றை நீங்கள் அகங்காரத்தில் இருந்து சாதித்திருக்கலாம். எந்த ஒரு செயலும் அகங்காரத்தில் தான் ஆரம்பிக்கும். சில லௌகீக விஷயங்கள் நம்ம அகங்காரத்துல முடிஞ்சிருக்கலாம். ஆனால் மாயை கடப்பதற்கு நம்மளுடைய வெறும் அகங்காரத்தில் நின்று மாயையை கடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த அகங்காரத்திற்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை சரணடைந்து அந்த சக்தியை நாம் பெற்று, ஏன்னா அவர் ஒருத்தர்னாலதான் மாயை கடந்து நிற்கிறவர். ஸோ அவரை பிடிச்சு அவருடைய சக்தியை பெற்று அவரிடம் சரணடைதல் என்ன? எல்லாம் அவன் செயல், எது நடந்தாலும் அது அவன் செயல் அப்படிங்கிற நான்கிற எண்ணம் கொண்டு எங்க ஒப்படைக்கணும்? ஈஸ்வரனிடம் ஒப்படைத்து அவரிடமிருந்து அந்த சக்தியை பெற்று. எப்ப நீங்க சரணாகதி ஆகிறீங்களோ அப்ப அவரோட சக்தி நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த சக்தியில் நின்றுதான் மாயை கடக்க முடியும். அப்ப அந்த மாயைங்கிறதாரு எதை ஒன்று இல்லையோ அதுதான் மாயா. பிரம்மாசிரயா மாய துரத்திய மாயா. மம மாயா துரத்தியா. மம மாயா துரத்தியா. யூ cannot cross over her by yourself. என்னோட மட்டும்தான் அவளை கடக்க முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும்? மாயா எந்த ஒன்று இல்லையோ அதை போய் எப்படி பிடிச்சி நம்ம அதை கடந்து வர்றது? அதுக்காக இறைவன் என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு? சரணாகதி இஸ் த ஒன்லி டெக்னிக் டு கிராஸ் ஓவர் மாயா. மாயான அஜ்ஞானம், அகங்காரம். அந்த அஜ்ஞானத்தினால வந்தது என்னது? அகங்காரம். அதை நாம் என்ன பண்ணணும்? சரணடையணும். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறதுன்னு முதல்ல ஏத்துக்கிட்டு அங்க நம்முடைய சரணாகதி பண்ணும்போது அந்த சக்தியை நாம பெற்று பார்த்து சரணாகதி மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்போ அவர் என்ன பண்றாரு? யாருனால சரணடை முடியும் போது உலக மக்களை ரெண்டா பிரிக்கிறாரு. பக்தகா அபக்தகா. புண்ணியம் பண்ணவன்லாம் பக்தக, புண்ணியம் பண்ணாதவன்லாம் அபக்தகங்க. நாம நினைப்போம் பக்தியே இல்லாம இருக்கும், ஆனா செல்வ செழிப்போடு நல்ல வசதியோடு உறவுகளோடு நல்லா வாழ்ற மாதிரி தெரியுதே. நமக்கு தோணும் அவங்களாம் புண்ணியவாணிகள் நம்ம சொல்றோமே, இவன் சோத்துக்கு இல்லாம குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவன் தானே பார்த்தா பாவம் மாதிரி தெரியுது. அவங்கள பார்த்தா நம்ம புண்ணியசாலிகள் நம்ம சொல்றோமே, சொல்லும்போது மகா புண்ணியவானவன்லாம் நல்லா என்ஜாய் பண்றான். அப்படி அல்ல. நம்மளுடைய புண்ணியத்தை எதற்கு செலவு செய்கிறோம்? அவன் வசதி வாய்ப்புகளோடு நல்ல உறவுகளோடு சொத்து பத்தோடு இருக்கிறான் அப்படின்னா அந்த புண்ணியத்தை அவன் அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறான். அவனை சிறந்தவன் சொல்லல, புண்ணியவான்னு இறைவன் சொல்லல. குடிசைக்குள் வாழ்ந்தாலும் இந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான, வெளியிலிருந்து பார்த்தா குடிசையில வாழ்ற மாதிரிதான் இருக்கும், வயிற்றுக்கும் வாய்க்கும் பத்துலிங்கிற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். ஆனாலும் அவன் அந்த புண்ணியத்தை, வசதி வாய்ப்புகளாக கழிக்க வேண்டிய புண்ணியத்தை அதுக்கு கழிக்காமல், அது இறைவன் அவனுக்கு அதை கொடுக்காமல்
அந்த புண்ணியத்தை எதுக்கு கொடுத்திருக்காரு? வேதாந்த வகுப்புகளுக்கு வந்து அந்த விஷயத்தை குவாலிபிகேஷனை பெற்று, சிரவண யோகியதா பெற்று, குரு பிராப்தி, சிரவண பிராப்தி, மரண பிராப்தி, இதெல்லாம் என்னது? புண்ணியத்தினால வரதா? மனன பிராப்தி, நிதித்தியாசன பிராப்தி, சமதமாதி ஷட்க சம்பத்தி அடைகிற பிராப்தி. இதுக்கு அவன் அந்த புண்ணியத்தை செலவு செய்தால் அவன் தான் யாரு? புண்ணியவான். அப்படி பிரிச்சுக்கணும். பக்தக அபக்தக. அந்த பக்தன் அவன் என்ன நிலையில வேணாலும் இருக்கலாம். சோசியல் லைஃப், ஃபேமிலி லைஃப், எப்படி வேணா இருக்கலாம். கூலி வேலை கூட போலாம். தட் டசன்ட் மேட்டர். ஆனா அவன் தான் புண்ணியவான். ஏன்னா அவன் பக்தக. அவனாலதான் என்ன பண்ண முடியும்? சரணாகதிக்கு வர முடியும். சரணாகதி அடைஞ்சாத்தான் மாயை கடக்க முடியும். மாயை கடந்தாத்தான் ஞானத்தை பெற முடியும். ஞான நிஷ்டைக்கு நீங்க போக முடியும். சோ அவன் புண்ணிய பாக்கியசாலி. ஆனா வெளியிலிருந்து பாக்குறதுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? வெரி சிம்பிள். தரித்திரக பிராமணக. பிராமணத்து வந்தாவ என்னதுதான்? தரித்திரக. ஆனா அவன் தான் என்னது? புண்ணியசாலின்னு பார்த்தோம். அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் பக்தர்களை சொன்னாரு. ஒன்னு, ஆபத்து காலத்தில் இறைவனை நாடி ஆபத்திலிருந்து விடுபடுவதற்காக ஆர்த்த பக்தா. அர்த்தாத்தி பொருள், யோகக்ஷேமம், அடைந்த பொருள், அடைந்த பொருளை இதுவரைக்கும் அடையாத பொருளை அடையணும், அடைந்த பொருளை பாதுகாக்கணும்னு நீங்க இறைவனை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னா அர்த்தார்த்தி பக்தி. ஜிக்னாசு பக்தி, இறைவனை பற்றி அறியணும் அப்படிங்கறக்காக இறைவனை நாடுபவன் ஜிக்னாசு பக்தி. இறைவனை அறிந்து இறைவனாக இருப்பவன் ஞானி, அவனும் பக்தனே. அப்போ அவன் தான் சிறந்தவன். நம்ம ஏன் ஞானியே பக்தன்னு பார்த்தோம். இப்போ அவன் தான் சிறந்தவன் சொல்றாரு. ஏன் கேட்டா அவங்கிட்ட என்ன பக்தி இருக்குங்கிறாரு? ஏக்க பக்தி விசிஷ்யத்தே. வாட் யூ மீன் பை ஏக்க பக்தி? அப்போ முருகனையே கும்பிடுவாரா? ஏன்னா ஏக்க பக்தின்றாரு. நமக்கு அப்படித்தான் தோணும். முருகரையே மட்டும் கும்பிடுவாரா, இல்ல சிவனை மட்டும் கும்பிடுவாரா? ஏக்க பக்தினா என்ன? ஏக்க பக்தி அது சிறந்ததுங்கிறார். விசிஷ்யத்தே, அவங்கிட்ட ஏக்க பக்தி இருக்கிறதுனால, அதாவது அவரு ஓப்பனா என்ன சொல்றாருன்னா, அவங்கவுங்க மனசுல இறைவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் அவர்களை என் பிரியமாக வச்சிருப்பேங்கிறார். திஸ் இஸ் த லாஜிக். அவங்கவுங்க மனதில் இறைவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறீர்களோ, அச்சா, ஏன்னா அவர் அங்கதான் வெளிப்படுறாரு, அவரையில ஏமாத்த முடியாது. அச்சா, நீங்க என்ற ஒரு தாட் அவருக்கு தெரியும். சோ உங்களுடைய மனதில் இறைவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களோ பெர்சன்டேஜ், அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பிரியமா இருப்பேன். இதான லாஜிக்கு, இதான நேர்மை, இதான தர்மம். இதை நான் எப்படி மீறுவேன்? அப்படியே கேட்க, அதை எப்படி நான் மீற முடியும்? உங்க மனதில் பிரச்சனைகளுக்கு அதிகமான இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இறைவனுக்கு கொடுக்க முடியாது. சொத்து பத்து பிரச்சனை அல்லது ஆரோக்கியத்தை பத்தி நினைவு, பிரச்சனைகள், ப்ராப்ளம் நான் ரொம்ப சிந்திச்சு, நிறைய பேர் சொல்றது இந்த ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நேரம் சிந்திச்சு அதை பண்ணினேன் இதை பண்ணின போது, அப்ப அதிக இடம் எதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில் நீங்க மீட் பண்ற பிரச்சனைகளுக்கும் அதிக நேரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இடம் கொஞ்சமா தானே போகும். சிந்திச்சு பாருங்க. அதிக நேரம் நான் பிரச்சனையே நினைச்சிட்டு இருக்கிறேன், அல்லது வெற்றி, நான் அதுல வெற்றி பெற்று விட்டேன், இதுல வெற்றி விட்டேன்னு மதப்புல மனதுக்கு இடம் கொடுத்திருக்கலாம், அல்லது பிரச்சனைகளுக்கு அதிகமான இடத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, மனம் இவ்வளவு பெருசுனா அதுல இவ்வளவு பெருசு நம்ம 90% ஆஃப் த ஸ்பேஸ், மனதில் இருக்கிற 90% ஆஃப் த ஸ்பேஸ் ஒன்னா வெற்றி இல்லைன்னா தோல்வி, இன்பம் துன்பம் மானம் அவமானம், இதுக்கு இடத்த கொடுத்துட்டோம்னா 90% எவ்வளவுதான் நீங்க இறைவனுக்கு கொடுக்க முடியும்? 10% தான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான் இடம் இருக்குது. லாஜிக் அதுதானே. திங்க் பண்ணி பாருங்க. 10% தான் இடம் இருக்கு. அப்ப 10% தான் நீங்க இறைவனுக்கு இடம் கொடுப்பீங்க. இறைவனும் உங்களுக்கு 10% தான் இடம் கொடுப்பா. அதே இது வந்து என்னது? ஏக்க பக்தி கிடையாது. ஏன்னா மனதில் என்னன்னு இருக்குது? வெற்றிக்கு உண்டான சந்தோஷம், துக்கம், சுகம், துக்கம், மானம், அவமானம், இன்பம், துன்பம், உஷ்ணம், சூடு, குளிர், இதுலயே துவந்தத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டீங்க. வீடு பிரச்சனை, ப்ராப்ளம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அல்லது இதுல வெற்றி அதுல வெற்றி, அவங்களை பத்தி இவங்களை பத்தி நினைவுகள் எக்ஸ்ட்ரோவர்ட் அல்லது இன்ட்ரோவர்ட். என் மனதில் நான் இப்படி, நான் அதை இப்படிதான், நீ எவ்வளவு பர்சன்ட் இடம் கொடுத்துருக்கீன்னு பாப்பாரு அவரு தான் அவ்வளவுதான் உங்களுக்கு இடம் கொடுப்பாரு. இதுதான் ஏக்க பக்தியை புரிஞ்சுக்கணும்.
அப்போ அதனாலதான் சொல்றது, எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த வெற்றிகள் வந்தாலும் உடனே என்ன பண்ணிரு, இறைவனை மனதுக்கு கொண்டு வா. ஏன்னா இடம் எங்க போயிரு, அதிகமா பிரச்சனைக்கும் வெற்றிக்கும் இடத்தை கொடுத்துருவ, இறைவனுக்கு குறைவான இடம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஞானி உயர்ந்த நிலையில் இருக்கிறான், அதனால அவன் எனக்கு பிரியமானவன்கிறார். சும்மா இல்ல, உயர்ந்த நிலையில் அவன் இருக்கிறான். என்ன உயர்ந்த நிலை? இப்போ சாதாரணமா ஒரு மனிதன் வாழ்ற வாழ்க்கையில் மனதை பத்தி யோசனை பண்ணுவோம். அட் த பிகினிங் லெவல், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, நான் என்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் உலகத்திலேயே, எனக்கு எது எது சந்தோஷத்தை தருதோ அது மேல எனக்கு பிரியம், எனக்கு எது எது கஷ்டத்தை கொடுக்குதோ அது மேல என்னது அப்பிரியம். அப்ப உலகத்திலேயே என் மீதுதான் எனக்கு பிரியம் அதிகம். இதை நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் இதுதான் உண்மை. எனக்கு யாரு இன்பத்தை கொடுக்குறாங்களோ அவங்க மேலதானே பிரியமா இருக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம், என் மேல எனக்கு அவ்வளவு பிரியம், என் மேல யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்களதான் நான் பிரியமா இருக்க முடியும் அவங்க கிட்ட. எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறவங்கள, அப்ப எது பிரதானம், அவங்க இல்ல, எனக்கு நான் பிரதானம். அந்த கான்செப்ட முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஒருத்தரை விரும்புறேன் அப்படின்னா அவங்களுக்காக அல்ல, எனக்காக. அதே மாதிரி இன்னொருத்தர் என்னை விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்காகத்தான், எனக்காக அல்ல. இந்த கான்செப்ட் வச்சு ஏக்க பக்தி விசிஷியதை இப்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ சாதாரண அட் த பிகினிங் நமக்கு எம் மேல ஒரு, இப்ப நம்ம வாழ்க்கையில ஒன்னு போராடி ஒரு பிசினஸ் பண்ணி ஜெயிக்கணும், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, அது ஒரு தொழில் பிசினஸ் எது வேணா இருக்கட்டுமே, அதுல நாம ஒண்ணு அடையணும்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஏதோ ஒன்னு அடையிற நோக்கி தானே ஓடிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை என்பது எதுக்கு நோக்கி ஓடுறோம், எதையோ ஒன்று அடையணும். அது பிசினஸ்ல பணமா இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெருமை புகழ் எது வேணா இருக்கலாம், தப்புன்னு சொல்லல. என்ன நடக்குதுன்னு உங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, உங்க மனதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. 70% பிரியம் உங்களுக்கு உங்க மேலதான் இருக்கும். ஆச்சா, 70% பிரியம் ஒரு மேக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்க அடைய வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சாதனத்தை யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு சாதனம், அது மேல ஒரு 5% பிரியம் இருக்கும். அடைய போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, சாத்தியம், அதுல ஒரு 20% பிரியம் இருக்கும். இதுதான் உண்மை. படம் போட்டு காமிக்கிறாங்க நம்ம ஆச்சாரியர்கள். இறைவன் சொல்லல, இதெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் பிரிச்சு காமிக்கிறாங்க. மனம் எப்படி இருக்கும்னா, உன்னை வாழ்க்கையில் அடையணும் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா 75% உங்க மேலதான் உங்களுக்கு பிரியம். அந்த பிரியத்தை அந்த பிரியப்படுற இடம் 75%. நீங்க எந்த ஊர்ல சாதிக்க விரும்புறீங்க இல்லையா, பிசினஸ், பணம், குடும்பம், எதை வேணா எடுத்துக்கங்க. அப்போ நீங்க ஒரு சாதனத்தை யூஸ் பண்ணுவீங்க. ஒரு பெருமை பெறணும், புகழ் பெறணும், தானத்தை கொடுத்து நான் புகழ் பெறணும் அப்படின்னா, புகழ்ங்கிறது என்னது, சாத்தியமா வச்சிருப்பீங்க. பணம் கொடுக்கறது என்னது, தானம் என்னது, சாதனம். தானத்தை கொடுத்து அந்த சாதனத்தை பயன்படுத்தி என்ன நினைப்பீங்க, நான் உலகத்தில் பெருமை பெறணும், என் 4 பேர் பாராட்டுற மாதிரி நான் வாழ்ந்து காமிக்க. தவறுன்னு சொல்லலீங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கணும். அப்ப 75% உங்க மேல பிரியம். நீங்க தானம் கொடுக்கறது மனதுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கு உங்களுக்கு, அது தானத்து மேல 20% அது பிரியம் இருக்கு. தானத்தின் மேல் உங்களுக்கு பிரியம் இருக்கும். அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சாதனம் சாதனத்து ஒரு 5% வச்சுக்கலாம். நமக்கு மெயின் எது, சாத்தியம், புகழ். அப்ப புகழ் மேல எனக்கு 20% பிரியம் இருக்கும். அதை யூஸ் பண்ற பாத்தீங்களா, தானம், சாதனம், அது மேல 5%. ஸோ 75 டுவர்ட்ஸ் மீ பிரியம். அதை எதை யூஸ் பண்றனோ சாதனமா, அதுல 5%. எது சாத்தியமோ அதுல எவ்வளவு இருக்கும், 20% அதுல இருக்கும். 75 பிளஸ் 25. இப்படிதான் பிகினிங்ல இருக்கிறான். இப்போ ஒரு ஆர்த்த பக்தி ஆகட்டும், அர்த்தாத்தி பக்தி ஆகட்டும், தன் மேல இப்படித்தான், தன் மேல 75% எந்த சாதனத்தை யூஸ் பண்றானோ 5%, அது ஆர்த்த பக்தியா இருந்தாலும் சரி, அர்த்தார்த்த பக்தியா இருந்தா, அதாவது துயரத்திலிருந்து விடுபடணும் பக்தி செலுத்தணும் சரி, யோகக்ஷேமத்துக்காக இறைவனிடம் போறவங்க எல்லாரும் இந்த கேட்டகரி தான். ஜிக்னாசு மட்டும் கொஞ்சம் மாறுவார். ஏன், அவர் தம்மேல இருக்கிற 75%ல எந்த மாற்றம் கிடையாதுங்க. அவருக்கு சாதனமும் இறைவன், சாத்தியம் என்னது இறைவன். அப்ப என்ன ஆகுது, அவருக்கு 25% போட்டுக்கலாம். சாதனம் என்னது அவர் யூஸ் பண்றாரு, இறைவனைத்தானே யூஸ் பண்றாரு. அப்ப அவர் மேல பிரியம். யார் அடைய விரும்புறாரு, அவரு இறைவனைத்தான் அடைய விரும்புறாரு. அப்ப 75:25. அப்ப தம்மேல 25% பிரியம்,
சாதன சாத்தியத்தில் அவருக்கு எவ்வளவு வருது? 25%. 75%, 25%. ஜிக்னாசுடைய இறைவனிடம் இருக்கிற இடம் எவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்காருன்னா 25% ஆஃப் த மனதை இறைவனுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. மத்தவங்க எதுக்கு சாதனம் இறைவனா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த 5% தான் இறைவனுக்கு மனதில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். யார்? ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்த பக்தியும் சாதனம் இறைவனை சாதனமாக பயன்படுத்தி அவங்க அடையப்பட வேண்டிய சாத்தியம்ங்கிறது மேல 20%. அப்ப இறைவனுக்கு எவ்வளவு பெர்சென்ட் தான் மனதில் இடம் கொடுத்திருக்கிறார்கள்? 5% மட்டும். ஏன்னா இறைவனை சாதனமா பயன்படுத்துறாங்க. அதன் மூலியமா எனக்கு இறைவன் எனக்கு அதை கொடு இதை வாங்கி கொடுக்கும் போது அது சாத்தியத்தில் 20% போயிருது. அப்ப ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி 5% இடத்தான் இறைவன் தன்னுடைய மனதில் இறைவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். only 5%. ஏன் தம்மேல 75% தான் என்ன அடைய விரும்பின புள்ள கல்யாணம் பையன் கல்யாணம் வீடு எல்லாத்தையும் சேர்த்தீங்க அது மேலதான் 20. இறைவனுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்காங்க அவங்க? 5%. அதே ஜிக்னோசா மாறும்போது என்ன ஆகுது? அந்த ப்ரொபோர்ஷன் அப்படியே மாறும். ஏன்னா அடையப்படுவதும் இறைவனே, அதை இறைவனையே சாதனமாக யூஸ் பண்றாங்க போது 75/20. அப்ப அவ ஜிக்னாசு தன்னுடைய மனதில் 25% இடம் கொடுத்திருக்கிறார். வாட் அபவுட் ஞானி? ஏக பக்தி விசிஷ்யதே. வாட் அபவுட் ஞானி? தான் இறைவனை தவிர்த்து வேறு அல்லன்னு புரிந்ததற்கு பிறகு நான் இறைவனாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற பிறகு பகவான் அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு? நான் இறைவனாக அஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உணர்ந்தவர். நான் இறைவனாக இருக்கிறேன்கிற அறிவில் புரிந்து வச்சிருக்கிறதுனால அவர் தன்னை நேசிக்கிற அளவு யாரை நேசிக்கிறாரு? இறைவனை நேசிக்கிறார். அப்போ இறைவன் தான் அவரால் அடையப்பட வேண்டியது சாதனம் எதுவும் கிடையாது. சாத்தியத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் 75 ரேஷியோ போச்சு, 25 ரேஷியோ போச்சு. 100% the space given to பகவான். அதுதான் ஏக பக்தி விசிஷ்யத்தை. ஏன் அவருக்கு என்ன தெரியும்? தம் மேல தனிய தேவையில்லை. தான் இறைவனாகவே இருக்கிறேன் போது அந்த 75% இறைவனுக்கு தான். எதை சாதனமா யூஸ் பண்றாரோ அதுவும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைங்க போது அந்த 5% அவருக்கு தான். சாத்தியம் எதுவோ அதுவும் இறைவனை தவிர்த்து வேற தெரியும் போது அந்த 20% எங்க தான் போகுது? இறைவனிடம். இப்ப சொல்லுங்க, ஞானியுடைய பக்தி அது சொல்றாரு. சோ அவனுடைய உயர்ந்த நிலையில் அவன் இருக்கிறான். அவனுடைய மனம் முழுவதும் எனக்கு இடத்தை கொடுத்துட்டான். சோ எனக்கு அவனை பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? 100% பிடிக்கும். அப்ப அர்த்தார்த்தி பக்தி பகவானுக்கு எவ்வளவு பிடிக்கும்? 5%. ஏன் நீ எவ்வளவு இடம் கொடுத்த? 5% கொடுத்த, ஓகே. நோ, அதுல இருந்து தர்மத்துக்கு உட்பட்டு இறைவன் இருக்காரு. அடுத்த ஜிக்னாசு நீ 25% இடம் கொடுத்திருக்கியா? ஓகே, நான் எவ்வளவுதான்? 25%. ஆனா ஞானி தன்னுடைய தான் இறைவனாக இருக்கிறேன்கிற அந்த ஞானத்தில் நிற்கும் போது 100% ஆஃப் த மனம் அவர் யாரு கொடுத்துட்டாரு? இறைவனுக்கு கொடுத்துட்டார். புரியுதுங்களா? இப்போ ஏன் ஞானி மம பிரியகா, அவனுடைய நிலை அந்த அளவுக்கு இருக்கு. அங்க என்ன கிடையாது பாருங்க, அந்த பக்தியில் விபக்தி கிடையாது. சாதனம் சாத்தியம், ஃபர்ஸ்ட் நானு சாதனம் சாத்தியங்கிற விபக்தி. விபக்தின்னு என்ன சொல்றது? வேறுபாடு கிடையாது. அந்த பக்தியில் பிளவு என்பது இல்ல. பத்தி நேராத்திர படிச்சிருப்போம், பிளவு இல்லாத பக்தி. புரியுதுங்களாப்பா? இந்த இடத்துல நானியோட மனதில் என்ன இருக்குது? பிளவு இல்லாத பக்தி, 100% முழுமையான பக்தி. ஏன்னா பிளவு அங்க ஜிக்னாஸ் என்னது? 75 பிளவா? 25ங்கிறது பிளவு தானுங்க இல்லையா? அடுத்தது என்னது? ஆர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தி 75 25 பிளவு. இவங்க ஜிக்னாஸுக்கிட்ட 75 25 பிளவு. ஆனா இவர்கிட்ட பிளவுபடாத பக்தி, விபக்தி கிடையாது, சாதனம்னு கிடையாது, சாத்தியம்னு பிரிவு கிடையாது. நான் சாதகன், நான் இது சாத்தியம், இது என்னால் அடையப்படணுங்கிற இதுக்கு பேரு தாங்க ஏக பக்தி. ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன பகவத்கீதா, ஒன் ஆஃப் த டைமண்ட் வேர்டு இது. ஏன்னா இதுதான் நமக்கு என்ன புரிய வைக்கும், நம்ம எங்க இருக்கிறோங்கிறத நமக்கு புரிய வைக்கும். ஏக பக்தி. அப்புறம் நாம அந்த வேர்டு அவர் விசிஷ்யதை போடுறாரா? போடலாமா? நம்மளே சொல்லிக்கலாம், போடலாமா? போடலாம். எஸ், ஏக பக்தி தான் என்ன எப்பவுமே விசிஷ்யதே. மீனிங் பார்க்கலாம்.
ஏன்னா இது வேர்டு வருது இந்த ஸ்லோகத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு ஏக பக்தி. அதை புரிஞ்சுக்கணும், பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கணும். இது சொசைட்டில வேற மாதிரி இன்டர்பிரேஷன் இருக்கு. கிருஷ்ணரிடம் பக்தும் பக்தி என்னன்னு பாருங்க. குரு பரம்பரையில் அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு பரம்பரையில் வராமல் நாமளே படிக்கிறோம், இல்ல தவறான குருவை ஏத்துக்கிட்டு படிக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன மீனிங் கொடுக்குறாங்க? ஏக பக்தினா கிருஷ்ணரை மட்டும் கும்பிடு, வேற யாரை கும்பிடாத, பெருமாள் மட்டும் கும்பிடு. விஷ்ணு பக்தர் என்ன சொல்றாங்க? பெருமாளை மட்டும் கும்பிடு, அதுக்கு பேரு தான் ஏக பக்தியா. கிருஷ்ண பக்தர்கள் என்ன சொல்றாங்க? கிருஷ்ண மட்டும் கும்பிடு. அப்படி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ஏக பக்தி, முழுமையான பிளவுபடாத. இதுக்கு என்ன வேணா சொல்லாங்க, முழுமையான பக்தி. பிளவுபடாத பக்திக்கு ஞானி இருக்கிறதுனால என்ன சொல்றாரு? மம பிரியா. ஏன் அவன் நான் இறைவனாகவே அவன் இருக்கிறான். அவன் மன ஃபுல்லா எனக்கு இடம் கொடுத்துட்டான். அப்ப அவன் யாரு? இறைவனாகவே. அங்க அகங்காரங்கிறது அவனுக்கு இல்ல, முழு மனதையும் அவன் எனக்கு கொடுத்துட்டான். அப்போ அவனுடைய பக்தி சிறந்ததுன்னு சொல்றதுல இதுல நோ பார்ஷியாலிட்டி அட்டால். அதை புரிஞ்சுக்கணும். இது விஷ்ணு பக்தனுக்கு கிருஷ்ணனுக்கு சொல்றது அல்ல, ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். தேஷாம் மீனிங் அவர்களிடையே சொன்னோம் இல்லைங்களா? இந்த மீனிங் எழுதலப்பா, எழுதியாச்சா? ஓகே. தேஷாம்னா அவர்களிடையே, அந்த 4 பக்தர்களிடையே நித்திய யுக்தகா. இப்ப பாருங்க, ஒரு வேர்டு நல்லா புரியும். என்றும் என்னிடம் இணைந்தவன், 100% மனதை என்னிடம் கொடுத்தவன், ஏக்க பக்தி ஒன்றிலேயே பக்தி கொண்டவன் ஞானி. விசிஷ்யதே சிறந்தவன் தானே. ஹி ஏனெனில் ஞானிக்கு நான் அத்தியர்த்தம் முழுவதாக பிரியம், 100% முழுமையாக அவன் என்னை விரும்புகிறான், என்னிடம் அன்பு செலுத்துகிறான். நீங்க பாருங்க, ஒரு சாதகனாலேயோ அல்லது ஜிக்னாசுனாலேயோ அர்த்தார்த்த பக்தினாலேயோ முழுமையான பக்திக்கே வர முடியாது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தெரிஞ்சவங்கனால மட்டும்தான் எங்க வர முடியும்? ஏக்க பக்திக்கே வர முடியும். பிரியமானவன் சகச்ச, அவனும் எனக்கு பிரியமான. அவன் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கானோ அதை வச்சு நான் அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்? முழுமையாக இடம் கொடுத்து விட்டேன். நித்திய யுக்தகா பிரம்மனிடத்தில், நித்திய யுக்தன் என்னங்க? பிரம்மனிடத்தில் முழுமையாக மனதை பொருத்தியவன். மனதை கொண்டு எங்க பொருத்திட்டான்? பிரம்மனிடத்தில் முழுமையாக பொருத்தியவன். ஏன்? அவன் எதை பார்த்தாலும் பிரம்மனை தவிர்த்து வேற பார்க்கறது இல்ல, எதை கேட்டாலும் பிரம்மனை தவிர்த்து வேற எதையும் கேட்கறது இல்ல, எதை சாப்பிட்டாலும் அது பிரம்மனை தவிர்த்து வேற இல்லைங்கிறதுனால அவன் முழுமையாக பிரம்மத்தில் தன் மனதை பொருத்தியவன். ஓகே. அப்போ அந்த ஞானிக்கு வேற காம நிவிருத்தி டோட்டலா நடக்கும். யோசனை பாருங்க, தன்னை தவிர்த்து வேறாக ஒண்ணு இருந்தா தாங்க அது மேல நம்ம ஆசைப்படணும், அதை நாம அடையணுங்கிற அந்த காமம் வரும். ஆனா இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? டோட்டல் காம நிவிருத்தி ஞானிக்கு ஏற்பட்டது செகண்ட் ரீசன். டோட்டல் காம நிவிருத்தி. காமம் எப்ப வரும்? என்னை தவிர்த்து வேற ஒரு பொருள் இருக்கு, அது வந்தா தான் நான் சந்தோஷமா இருக்குன்னு தோணும், அதனால எனக்கு அது மேல காமம். இவனுக்கு என்னது? இருப்பதனைத்து பிரம்மனை தவிர்த்து வேற இல்லைங்க போது அவனுக்கு காம நிவிருத்தி. அதனால அவனுடைய உயர்ந்தவன், மனநிலையில் அவன் உயர்ந்தவன். ஏன்னா மித்தியா, நான் எந்த பொருள் ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் என்னது? மித்தியா அப்படின்னு அறிவு இருக்கிறதுனாலையும் எடுத்துக்கலாம். சோ ஞானி மே பிரியா. சோ இறைவன் தன்னிடமிருந்து வேறுபட்டவர் என்று நினைக்கிற வரைக்கும் அவரிடம் என்ன சொல்றது? நெருங்குவதற்கு என்ன தேவை? பூஜை, புனஸ்காரம், மந்திரம், ஜபம், தியானம் முதலிய சாதனங்களை பயன்படுத்தி தான் ஆகணும். எது வரைக்கும்? தன்னிடமிருந்து இறைவன் வேறுபட்டவர்ங்கிற வரைக்கும், அந்த கேப் இருக்கிற வரைக்கும் என்னதான் பண்ணி ஆகணும்? பூஜை புனஸ்காரம், இந்த கேப் இது பண்றதுக்கு பூஜை புனஸ்காரம், வேதாந்த விசாரம், மந்திரம், ஜபம் எல்லாமே அவசியம். அங்க போய் இறைவனோடு இணைந்ததற்கு பிறகு if there is no gap between me and Bhagavan அப்படிங்கும்போது there is no need of பூஜை புனஸ்காரம். அதுக்காக அவர் எதை விட மாட்டாரு? லோகக்ஷேமார்த்தம் he will continue. பட் மனதுக்குள்ள அந்த கேப் அவருக்கு நான் இதெல்லாம் செஞ்சுதான் போய் இறைவனை அடையணுங்கிறது அவருக்கு கிடையாது. இது பேர் தான் என்னது? பழுத்த பக்தி. பாடல்ல வரும், தமிழ் பாடல வரும் பழுத்த பக்தி. அந்த ஏக்க பக்தி பாத்தீங்கன்னா அவங்க போடுறது தமிழ் பாடல பழுத்த, ரெடி டு ஈட்டுங்கிற மாதிரி பழுத்த பக்தி, ஆத்ம பக்தி,
ஸோ சம்சாரியாக இருக்கிற வரைக்கும், சாதகனாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி ஒன்று வந்துக்கிட்டு தாங்க இருக்க போகுது. அதனால அவன் என்ன பண்றான், தன்னுடைய கை காலு உறவுகள் சொந்த பந்தங்களை வச்சு அதை ட்ரை பண்ணுவான் அந்த பிரச்சனை தீர்க்கறக்கு. சில சமயம் என்ன பண்றான், அதுக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியை, கண்ணுக்கு புலன்படாத சக்தியிடம் சரணடைந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறான். அதெல்லாம் தப்புன்னு சொல்லல, எவ்வளவு இடம் மனதிற்கு நீ கொடுத்து வைத்திருக்கிறாய், அதுதான் உண்மையில். அடுத்தது இறைவன் என்ன சொல்றாரு, என்னை பூரணமாக அவன் அறிந்தவன், அதனால அவன் மேல் எனக்கு பிரியம் ஜாஸ்தி. அடுத்தது 18வது ஸ்லோகம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி ஸ்வாத்மைவ மேமதம் ஆஸ்திதக சகஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். ஏத்தே இவர்கள், அது என்ன சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் குறை சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாம் தே ஆர் இன் டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறார். நான் யாரையும் குறை சொல்லல, அது சிறந்தது தான். ஏன்னா அபக்தனை காட்டிலும் இவங்க என்னது சிறந்தவர்கள், புண்ணியசாலிகள். ஆனா இந்த அவங்க இன்னும் டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ்ல இருக்காங்க, அவர் ஏத்துக்கிறார். அது அவங்க கடந்து அங்க வரணும், அவங்களுடைய கோல் எதாவது வச்சுக்கணும், எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற தெளிவோடு மார்க்கத்தில் இருக்கணும். ஏத்த இவர்கள் அனைவரும், யார் இவர்கள்னா யார் யாரு, ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்னாசு பக்தி, எல்லாருமே என்னதுதான், அனைவருமே உதாராக சிறந்தவர்கள். எல்லாருமே என்னது சிறந்தவர்கள், இல்லைன்னா சொல்ல, எல்லாருமே சிறந்தவர்கள். யாரை காட்டிலும், அபக்தாவை காட்டிலும் சிறந்தவர்கள். ஏன்னா அவங்கள பாவிகள், பாப்பம் செய்தவர்கள், புண்ணியத்தை வேற எதுக்கா செலவழிட்டு இருக்கவங்கள பாப்பிகள். அவங்கள காட்டிலும் இவங்கள என்னது பாக்கியசாலிகள். பக்தர்களே என்னதுதான் பாக்கியசாலிகள், சிறந்தவர்கள், பாக்கியசாலிகள். தூ ஆயினும் குறிக்கு வைக்கிறாரு, சிறந்தவங்க தான் பண்ணீங்கல்லாம். ஆயினும் ஞானி ஆத்மா ஏவ மேமதம், முக்கியமான வேர்டு, ஞானி ஆத்மா ஏவ மேமதம். ஞானி, இறைவன் சொல்றாரு நானே. ஞானிங்கிறவ யாரு, நான் தான். ஈஸ்வரன் சொல்றாரு, ஞானிங்கிறவ யாரு, ஈஸ்வரன் என்பது மேமதம். இந்த இடத்துல மேங்கிறது யாரு, ஒரே இடத்துல ரெண்டு வருது. இந்த இடத்துல கிருஷ்ணருடைய மதம், என்னுடைய நிச்சயம், மேமதம் என்னுடைய நிச்சயம். ஆத்மா ஏவா, அப்போ ஞானி நானே, ஈஸ்வரனே என்பது கிருஷ்ணனாக இருக்கிற என்னுடைய மதம். அல்லது ஈஸ்வரனா தத்துவமாக இருந்து இப்ப கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்கிற என்னுடைய மதம், எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். என்னுடைய நிச்சயம்ங்கிறார், அது மதம் மீன்ஸ் நிச்சயம். சோ ஞானி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. அதனாலதான் பாருங்க, ஞானியை வழிபடுதல் புண்ணியம். ஈஸ்வரனை எப்படி வழிபடுறோமோ அந்த அளவுக்கு ஞானி வழிபாடுங்கிறது நம்ம கலாச்சாரத்துல ஊறி போன ஒண்ணு. ஏன் வழிபடன்னு புரிஞ்சுதுங்களா, இந்த சென்டென்ஸ் தான். அவரை இறைவன் என்னன்ட்டாரு, ஞானி யாருதான், இறைவன். ஏன்னா இறைவன் கை காலு இதோட நம்ம கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது, டிரான்சாக்சன். பட் யூ கேன் டூ டிரான்சாக்சன் வித் ஞானி. ஏன்னா அவரு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இறைவன், புரிஞ்சுங்களா. நடந்து பேசி நம்ம கஷ்டத்தை கேட்கிற, அதுக்கு பதில் சொல்ற இறைவன். யாரு சொல்லுது, சங்கரர் சொல்லல, ஈஸ்வர தத்துவமே சொல்லுது. ஞானி இஸ் மீ, நான் ஈஸ்வரன். அது மாதிரி அவரும் ஈஸ்வரனே. ஏன்னா அவனை ஈஸ்வரன் சொல்றேன், ஞானிய சக யுக்தக ஆத்மா. ஏன் நான் ஞானிய ஈஸ்வரன் சொல்றேன், நானும் அவனும் ஒண்ணு ஏன் சொல்றேன், சக யுக்தக, யுக்த ஆத்மா, சார் யுக்தகல, யுக்த ஆத்மா, ஒரு நிலைப்பட்ட மனதுடைய அவன். இறைவனிடம் ஒரு நிலைப்பட்ட மனம், 100% ஒரு நிலைப்பட்ட மனம். யாருகிட்ட, இறைவனிடம். எங்கேயும் அவனுக்கு ஸ்பேஸ் கிடையாது அவனோட மனதில். அவன் வாழ்க்கையில தினம் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு இடம் கிடையாது. முழு மனதையும் இறைவன் கொடுத்தவனுக்கு நீங்க யோசனை பாருங்க, அவன் வாழ்க்கையில வெற்றிகளுக்கு ஸ்பேஸ் கிடையாது,
சுகதுக்கங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது, மான அவமானங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது, குளிர் துக்கங்களுக்கு துவந்தங்களுக்கு அவன் மனதில் டோட்டலா இடம் இல்லை. தூக்கி எறியப்பட்டு விட்டது துவந்தங்கள். ஏன்னா துவந்தங்கள் தான் கஷ்டத்தை கொடுக்கறதே. அதை தூக்கி எரிஞ்சதுனால அவனுடைய மனம் முழுவதும் என்ன இருக்குது? இறைவன் என்ன இருக்கிறாரு? இறைவன், இறை தத்துவம். சோ ஒருநிலைப்பட்ட மனதுடைய அவன் மாமேவ என்னையே, அவன் என்ன பண்றான்? என்னையே, ஈஸ்வர தத்துவமாக இருக்கிற என்னையே அனுத்தமாம் கதி, மேலான கதியாக ஆஸ்திதக அடைய முற்பட்டவன். அவன் ஆரம்பத்திலிருந்து அதற்காக முயற்சி பண்ணி அடைஞ்சாங்கிற முற்பட்டவன், மேலான கதியாக அடைய முற்பட்டவன். அப்ப எப்பவே அவன் என்ன பண்ணிட்டான்? பிக்ஸ் பண்ணிட்டான். இந்த நிலை நான் வரணும்னு பிக்ஸ் பண்ணி அதற்குண்டான முயற்சி எல்லாம் செய்து என்னை அவன் நானாக ஆகிவிட்டான். ஏன்னா நில பேர் தோணும் அது இறைவன் அவங்களுக்கு ரொம்ப பாஷிலா இருக்காருங்க, போனோன்னா ஞானங்கிறாங்க, ஞான நிஷ்டைங்கிறாங்க, அவருக்கு பாஷிலா இருக்காங்க, இறைவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. அதுக்கு சொல்றே, நான் ஒண்ணும் கிடையாது. அவன் பண்ணின முயற்சி என்ன பண்ணியிருக்காம பல வருடங்கள் ஒரு குருவிடம் வேதாந்தத்தை கற்று அதை குவாலிபிகேஷனை பெற்று சிரவண பிராப்தி, குரு பிராப்தி, மரண பிராப்தி, நிதித்தியாசன பிராப்தி, அதை சொல்றாரு. எல்லாம் முயற்சி செய்த என்ன முற்பட்டவன் இந்த நிலையை அடையணும்னு அவன் பல வருடங்கள், பல ஜென்மங்கள், ஒரு ஜென்மத்தில் இது முடியாதுங்க, எப்பவுமே பல ஜென்மங்கள் இதற்காக முயற்சி செய்து அவன் அடைஞ்சவன். அதனாலதான் என்ன சொல்றாரு? ஞானி சிறந்தவன் அப்படின்னு சொல்றேங்க. மேலான கதி, அனுத்தமாம் கதி. இப்ப நாம கதி கேட்டீங்கன்னா வச்சிருப்போம், பிள்ளை கல்யாணம் பண்றது ஒரு கதி, அங்க போய் அதை போய் அடையணும், இதை போய் அடையணும்னு கதிகள் நமக்கு சாதாரணமா நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே கதி, பல ஜென்மங்களாக அவன் எதைத்தான் வச்சிருந்தான்? என்னை, அந்த மனதை 100% இறைவனை மனதில் பொருத்துகிற விஷயத்தை எப்படி அப்படிங்கிறத அவன் பல ஜென்மங்களாக, பல வருடங்களாக அவன் அதற்காக முயற்சி பெற்று அடைந்தவன். சாதாரணமாக இது இந்த நிலைக்கெல்லாம் ஓம் க்ளீம் க்லாம் மந்திரம் போட்டோம், தலையில நின்னோம், கண்ண மூடி போதி மரத்துக்கடியில் அமர்ந்தோ வர வேண்டிய விஷயம் அல்ல. வேதாந்த விசாரத்தை படித்து அதை குருமுகேன கேட்டு எல்லா பிராப்தியும் பெற்று அடைய வேண்டுமே தவிர வேற அதுக்காக அந்த கதி, அவனுடைய கதி என்னது வாழ்க்கையில? அதுதான். அதனால அவன் சிறந்தவன். ஞானி து ஆத்மைவ, முக்கியமானவர் அடலை வச்சுக்கணும். ஞானி து ஆத்மைவ, ஞானி நான் தான். கிளீன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன சொல்றாரு இறைவன்? நான் அனைத்துமாக இருக்கிறேன். ஆச்சா, இந்த கூட்டம், ஜனக்கூட்டம், தாவர கூட்டம், ஜங்கம கூட்டம், எல்லாத்துலயும் நான் தான் இருக்கிறேன். ஆனா அவன் ஒருத்தன் தான் அவனுடைய ஆத்மாவாக என்னை ஏற்றுக்கொண்டவன். அவன் ஒருத்தன் தான், ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க, அவன் எல்லாத்துலயும் நான் வெளிப்படுகிறேன், நோ டவுட் இன் தட். எல்லா சக்தியும் நான் தான், எல்லாருடைய மனதில் நான் தான் வெளிப்படுறேன். ஆனா அவன் ஒருவனே என்னை எப்படி ஏத்துக்கிட்டான்? ஆத்மாவாக ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய ஆத்மாவாக அவன் என்ன பண்றான்? என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவனுடைய ஆத்மாவாக இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டான். சோ அவனுடைய ஆத்மா என்ன ஆத்மா என்பதால் எனக்கு பிடிக்குது. எப்படி லாஜிக் கொண்டு வருவாருங்க? அவனுடைய ஆத்மா என்ன ஆத்மாவாக இருப்பதால் எனக்கு அவனை பிடிக்குது. சோ ஞான நிஷ்டை உடையவன், என்னையே மேலான கதியாக கொண்டு பல முயற்சிகள் பெற்று அவன் இதை அடைந்தவன். பரபிரேம சொரூபகா, இதுதான் பரபிரேம சொரூபகா, முழுமையான அன்பின் வடிவம். அவன் அது என்ன பண்றான்? இட்ஸ் வெரி ரேர், ரொம்ப கஷ்டங்கிறாரு, துர்லபம். இந்த நிலை வருவது என்பது சாதாரணம் கிடையாது. பல ஜென்மங்கள், பல ஆண்டுகள் இந்த பிறவியில் அவன் முயற்சி பண்ணினா தான் இந்த நிலைக்கு வர. துர்லபம், நாட் ஈஸி டு. நீங்க பாருங்க, அதை அடைந்தவனை கா பாஷா யாரு அர்ஜுன் கேட்டான் இல்லையா, அந்த ஞானி எப்படி பேசுவாரு, எப்படி உட்காருவாரு, எப்படி பேசுவார், என்ன நடப்பாரு, கிம் ஆசீத்த எப்படி உட்காருவாரு, அப்படியெல்லாம் சொல்லி விளக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. துர்லபம். ஒரு ஞானியை கண்டுபிடிப்பது என்பது கடினம். அது அவ்வளவு ஈஸியா அவர் கண்டுபிடிக்க முடியாது. அனன்ய பக்தி, இதுதான் அனன்ய பக்தின்னு பேரு. இந்த முழு பக்தி பார்த்தீங்களா, அனன்ய பக்தா. சோ இறைவனும் அனன்யனா, நான் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த கேப் இல்லாம அனன்ய பக்தி. இது நம்ம
நாரத பக்தி சூத்திரலே பார்த்துக்கோம். அனன்ய பக்தி. எஸ், ஓகே. இப்ப அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்லி முடிச்சுட்டாரு. ஆனாலும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஞானியை புகழலாம். அவன் ரொம்ப சிறந்தவன் இல்லைங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் இல்லையா, அதனால என்ன பண்றாரு, இன்னொரு ஸ்லோகத்திலையும் ஞானியை, அதாவதுங்க ஞானியை புகழ்கிறாருன்னா அந்த பர்சனை நீங்க நினைக்க கூடாது, ஞானத்தை, அந்த ஞானத்தை புகழ்கிறாரே தவிர அந்த பர்சன், இண்டிவிஜுவல் பர்சனை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கிளாஸ் கவனிக்க கூடாது. ஞானத்தை புகழ்கிறார், அவனுடைய சரீரத்தை புகழ், அவரு அவனிடம் இருக்கிற அந்த ஞானம், அதைத்தான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. 19வது ஸ்லோகம். பகுநாம் ஜென்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவக சர்வமிதி ச மகாத்மா துர்லபஹா. ச மகாத்மா வெரி ரேர், துர்லபஹா வெரி ரேர் டு கெட். பல ஜென்மங்கள் அதிக முயற்சி செய்திருக்கணும், ஒரு ஜென்மத்தில் செய்த முயற்சியில பத்தாது, பல சொல்றாரு பாருங்க, பகுநாம் பல, ஜென்மனாம் பிறவிகளின், பல பிறவிகள் மனித பிறவி எடுத்து ஒவ்வொரு மனித பிறவியிலும் அவன் இதை முயற்சி செய்திருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், வகுப்புக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு ஞானம் கிடைக்கலையே, ஞான நிஷ்டிக்கு போகலையே. வாட் இஸ் திஸ்? இவர் என்ன சொல்றாரு, இதுதான் நமக்கெல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். பல ஜென்மங்கள், இந்த ஜென்மத்துல வகுப்புக்கு வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல நாம என்ன நினைக்கிறோம், அந்த இறைவன் சொல்ற 100% மனதை இறைவனால் நிரப்பக்கூடிய சக்தியை பெற முடியுமான? எப்படிங்க முடியும்? பகுனா ஜென்மனாம், பல ஜென்ம பிறவிகளின் அந்தே, பல ஜென்மங்கள் இதுக்கு உண்டான முயற்சி பண்ணி வந்திருந்தா இந்த ஜென்மத்துல பாசிபிள்ங்கிறார். இது நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? முயற்சி மட்டும் பண்ணு. சோ அந்த முடிவில், பல ஜென்மங்களுடைய முடிவில் ஞானவான், ஞானமுடையவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? வாசுதேவக சர்வம், வாசுதேவனே அனைத்தும். இது அப்படித்தான். உடனே அவங்க என்னன்றாங்க, கிருஷ்ணர் தான் அனைத்துங்கிறதுக்கு கப்புன்னு அவங்க குடிக்கிற இடம் இது. அதுக்கு என்ன விளக்கம் நம்ம பார்க்கலாம். வசுதேவன்னா என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட்ல வாசுதேவன்னா என்ன அர்த்தம்? வசுதேவசிய புத்திரகா வாசுதேவகா. ஆனா வஸ் அங்க 2 வேர்டு இருக்கு. வசுன்னா என்ன, தேவன்னா என்ன, அப்ப அவர் என்னத்தை சொல்றாருன்னு அப்பதான் நமக்கு புரிய போகுது. நம்ம பார்க்கலாம். சர்வம் அனைத்தும், இது என்று மீனிங் எழுதிக்க, என்று மாம் என்னை பிரபத்தியந்தே அடைகிறான். வசுதேவனே அனைத்தும், இது என்று மாம் பிரபத்தியே, என்னை அவன் அடைகிறான். சக மகாத்மா, சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் தான் யாரு? மகாத்மா. அந்த மகாத்மா துர்லபகா, இட்ஸ் வெரி ரேர் டு கெட், கிடைப்பதற்கு அரியவன். Very very rare to get that மகாத்மா. அந்த மகாத்மாவை உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க மீட் பண்றீங்க, கிடைக்கிறதுங்கிறது நான் சொல்லலீங்க, கிருஷ்ணர் சொல்றாரு. வெரி ரேர். உங்க லைஃப் டைம்ல நீங்க ஞானிய பாக்குறீங்க, பேசுறீங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ரேர் டு கெட். அந்த நமக்கு அதனோட வேல்யூ தெரியாததுனால 110ஓட வதனம்னா அவர் என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். வெரி ரேர் டு கெட். அது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவரை பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, அல்லது ஒன்று அவரோட ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ரேர். பல ஜென்மங்களாக நீங்க அதற்குண்டான முயற்சியை பண்ணித்தான் அவரோட ஒரு சத்சங்கமே நமக்கு ஏற்படுது. அவரை பார்க்கிறோம், பழகிறோம், பேசுறோம்னா அதுக்கு பல ஜென்மங்கள் நீங்க அதுக்கு முட்டுவலி போட்டு வச்சிருப்பீங்க. அதனாலதான் நமக்கு அவர், ஏன்னா அவர் இட்ஸ் வெரி ரேர் டு கெட்ன்றார் இறைவன். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பல ஜென்மங்களின் முடிவில் அந்த ஞானமுடையவன் வசுதேவனை அனைத்தும் என்று அவன் அடைகிறான். இப்போ பல ஜென்மங்கள் பண்ணின முயற்சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஜென்மத்துல மட்டும் அவன் இந்த முயற்சி பண்ணி அடைஞ்சான் நம்ம சொல்ல முடியாது. பல ஜென்மங்கள்ல இதற்குண்டான முயற்சி அவன் செய்திருக்கணும். அப்பதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஜென்மத்துல நித்திய அனித்திய வஸ்து விவேக வைராகியம்
சமாதி ஷட்க சம்பத்தி, மூக்ஷுத்துவம், இதெல்லாம் ஒருத்தருக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருக்குன்னா பல ஜென்மங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், அந்த குவாலிபிகேஷனுக்கு அவன் முயற்சி செய்திருக்கணும். இப்ப நாம என்ன சொன்ன, இதுல பார்க்க வேண்டிய விட வாசுதேவகா, வாசுதேவனே அனைத்தும் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? வாசு அப்படிங்கிற வேர்டு பஸ், தேவம்ங்கிறது திவ் பிரகாசம், சத்து சித்துங்க. வாசுதேவங்கிற வேர்டு என்ன ஃபைனல் மீனிங் என்ன வரும் திங்க் பண்ணி பாருங்க. வஸ் மீன்ஸ் டு லிவ் மீன்ஸ் சத்து, திவ் மீன்ஸ் பிரகாசம், சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிற. நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், அனந்தமாக நம்ம சொல்லல. வசுதேவங்கிற மீனிங் வஸ் மீன்ஸ் டு லிவ், டு லிவ் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அது சேத்தனங்கிறதுக்கு தான் என்ன வேர்டு ஆட் பண்றாரு, வாசுதேவன திவ் பிரகாசம். சமஸ்கிருதத்துல திவ் டு ஷைன். ஷைன் என்னது, பிரகாசம்னா என்னது, ஞானம். அது என்னது, சித்து. ஃபர்ஸ்ட் வேர்டு சத்து, ரெண்டாவது வேர்டு சித்து. சத்து சித்தாக இருக்கிற பிரம்ம தத்துவம் தான் இங்க இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் அவன். அவர் என்ன சொல்றாரு, வாசுதேவக ஏவ சர்வம், சத்தாகவும் சித்தாகவும் இருக்கிற பிரம்ம சத்துவம் தான் இங்க இருப்பது அனைத்தும் நம்ம என்ன பண்ணிக்கிறான், புரிஞ்சுக்கிறானே தவிர இங்க இருப்பது அனைத்தும் கிருஷ்ணர்னு இதை எப்படி ராங்க இன்டர்பிரேட் பண்றாங்க. இந்த சான்ஸ்கிரிட் வேர்டை வச்சு ஒரு குரு பரம்பரையில படிக்காதவர்கள், ஒரு தவறான குருகிட்ட படிச்சவங்க எப்படி மீனிங் இன்டர்பிரேட் பண்றாங்க, வாசுதேவன கிருஷ்ணன், கிருஷ்ணனை மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும் வழிபடு, கிருஷ்ணன் மட்டும் வழிபடு, ஏன் அவன் தான் அனைத்தும், அதனால அவனை அடையலாம். அப்படி அல்ல. வஸ் மீன்ஸ் சத்து, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல். திவ் மீன்ஸ் சித்து. புரிஞ்சுங்களா? இதுக்கு மேல விளக்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ சத்தாகும் சித்தாகும் இருக்கிற அவன் என்னை அடைகிறானா, பிரம்மத்தை. சத்தா சித்தா இருக்கிறது யாருங்க, பிரம்ம தத்துவம். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப இங்க ஒரு விசாரத்தை கொடுக்கறாங்க. இப்போ சாமான அதிகரணம், அதாவது இப்ப இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்ல, அப்படி சர்வமிதம் பிரம்ம. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல நம்ம திங்க் பண்ணணும். இப்போ ஒரு வேர்டு சொல்லணும், நீலமலர். அதுக்கு பேரு ரெண்டும் ஒரு இடத்தை தான் குறிக்கும். இப்போ ஒரு ப்ளூ ஃப்ளவர் இருக்கு, அந்த நீலம்ங்கிறது எங்க இடத்தை பிடிச்சிருக்கு, மலர்ங்கிற வேர்டு எந்த இடத்தை பிடிக்குது, ஒரு பூ தானே போய் சேருது, அதிகரணம் பிளேஸ். ஒரு பூ இருக்கு, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல புரியும். இப்போ இது ஒரு பாட்டில் ப்ளூன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ளூ பாட்டில் அப்படிங்கும்போது ப்ளூனஸும் இந்த இடத்துக்கு தான் போகுது, இந்த பிளேஸ். பாட்டில்ங்கிறது எங்க தான் போகுது, இந்த இடத்துக்கு தான் போகுது. இதுக்கு பேருங்க சாமானாதிகரண்யம். அதிகரணம், சம அதிகரணம், அதுதான் சாமானாதிகரணம் சொல்லுவோம். சம அதிகரணம், ஒரு சமம், ஒரு இடத்துக்கு ரெண்டு வேர்டு போகுதா, அந்த ரெண்டுக்கு பேரு சாமானாதிகரணம்னு பேர். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதிகரணம்னா இடம்ங்க, சமமான இடத்துக்கு போகும். எது நீளமும் சரி மலரும் சரி ஒரு அதிகரணத்துக்கு போகுது, அதனால அதுக்கு பேர் என்ன பேரு, சாம அதிகரணம். அது சமஸ்கிருதம் சேர்த்தும் போது சாமானாதிகரணம், சாமாதி. இப்போ சாமானாதிகரண்யம் சொல்வோம். இந்த மாதிரி ரெண்டு வேர்டு சொல்ற பாருங்க, பேர், டூ வேர்ட்ஸ். அதாவது இதுல பாத்தீங்கன்னா நீல மலர் பாத்தீங்கன்னா ஏ இஸ் பி, பி இஸ் ஏ. ஏன்னா ஒரே இடத்தான் குறிக்குது, ஏவும் ஒரு இடத்தான் குறிக்குது, பியும் ஒரு இடத்தான் குறிக்குது. அப்ப என்ன ஃபார்முலா நம்ம கொண்டு வரலாம், ஏ இஸ் பி, பி இஸ் ஏ. இந்த ஃபார்முலா இங்க அப்ளை ஆகும். சாமானாதிகரண்யத்துல நீலமலர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது நீலத்திற்கும் மலருக்கும் இடையே சாமானாதிகரண்யம்னு ஒண்ணு இருக்குது, ரெண்டு ஒரு இடத்துல இருக்கிற நிலை வருது. சோ இப்ப நீங்க சந்தானம் பாடகர்,
சந்தானம்ங்கிற வேர்டும் பாடகர்ங்கிற வேர்டு ஒரு சரீரத்துக்கு தானே போகுது. சமானாதிகரண்யம் ஈஸியா புரியல. சந்தானம் பாடகர் வந்தார். அப்ப ஏ இஸ் பி, பி இஸ் ஏங்கிற ஃபார்முலா இங்க அப்ளை ஆகும். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தன் ராத்திரியில போறான், ஒரு மரத்தை மேல பாட்டோட வெட்டிட்டு இந்த ரோட்ல வெட்டின நிக்கும் பாத்தீங்களா, வெறும் ஸ்டெம் போர்ஷன் மட்டும் நிக்குது. அவன் காட்டுல நடந்து போறான், இருட்டுல ஒரு மங்குன நில ஒளி. அதை பார்க்கும்போது அவன் ஒரு வேர்டு சொல்றான். ஏன்னா காட்டுக்குள்ள வர்றதுக்குன்னா எல்லாம் என்ன சொன்னாங்க, இதுக்குள்ள நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு அறிவு பயந்துகிட்டே வர்றான். ஏதோ ஒரு ஆள் வந்துருவானோ நம்ம கையில் வச்சிருக்கதெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவானோன்னு ஒரு பயத்தோடு அவன் போய்கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு ஸ்தானுகு அப்படின்னா ஒரு மரம்னா வெட்டுண்ட மரம். ஃபுல் மரத்தை அவன் மனிதனா பார்க்க முடியாது, அந்த ஸ்டெம் மட்டும் நிக்கிறான். அதுல ரெண்டு குச்சி வேற நீட்டிட்டு நிக்குதுன்னு வச்சுக்கல, ஒரு கற்பனை. அப்போ ஸ்தானுகு அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், சோரகா சோரகா. அவன் எப்படி கத்திட்டு இருக்கிறான், சோரகா சோரகா, திருடன் ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறான். இது ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. பார்த்தோன்னு என்ன பண்றான் அவன், ஸ்தானுன்னு அவனுக்கு தெரியாதுங்க. அவன் எப்படி அதை பார்க்கறான், சோரகா அயம் சோரகா. இது என்னது, அயம்னா இதுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. அயம் சோரகா, இது திருடன், இவன் திருடன், இது திருடன், இவன் திருடன் கத்திட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தர் வராரு, பின்னால வரவர். அவரு சொல்றாரு, எழுதி வச்சுக்கணும், இதெல்லாம் டெக்னிக்கல்னா வேர்டு பை வேர்டு அப்படியே டெரைவ் பண்ணிட்டு போவோம், ஈக்குவேஷன் மேக்ஸ் கிளாஸ் மாதிரி. அவன் என்ன சொல்றாரு, அவரு இவன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, சோரகா அயம் சோரகா, அயம் புருஷகா, இது ஒரு ஆளு, அல்லது அயம் சோரகன்னு சொன்னாலும் சரி, அயம் புருஷகா. வர்றவர் என்ன சொல்றாரு, ஸ்தானுகு அயம் புருஷகா. இதான் நம்ம டெக்னிக்கல் விசாரத்துக்கு எடுத்துக்கணும். அவன் என்ன சொல்றாரு, ஸ்தானுகு மரம் இந்த மனிதன், மரம் இந்த மனிதன். அவர் சொல்றார் ஸ்தானுகு அயம் புருஷகா. இப்ப ரெண்டு வேர்டு வருது. எப்படி நீல மலர் அப்படி வந்த மாதிரி இங்க ரெண்டு வேர்டு வருது. ரெண்டு நவுன் வருதா இல்லையா, ரெண்டு வேர்டு வருதா இல்லையா, நவுன் அல்ல, ரெண்டு வேர்டு வருதா இல்லையா. ஒன்னு ஸ்தானுகு, இன்னொன்னு என்ன வருது, புருஷகா. இது ரெண்டும் சாமானாதிகரண்யமா, இதுதான் விசாரம். மரமும் புருஷனும் ஒரு இடத்துக்கு போய் சேருவாங்களா என்ன, சேர மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன வேர்டு சொல்லுவோம்னா, பாதாயாம் சாமானாதிகரண்யம்னு பேரு. இந்த ரெண்டு வேர்டுக்கு பேர் என்னது, பாதாயாம் சாமானாதிகரண்யம். பாதாயாம் சாமானாதிகரண்யம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் மனிதன். அப்ப என்ன வேர்டு யூஸ் பண்றாரு, மரம் மனிதன். நீ பார்த்துட்டு இருக்க, ஏன்னா அவன் ஆல்ரெடி மரமா அதை பார்த்துட்டு இருக்கிறான். அதனால நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த மரம் என்னங்கிறாரு, மனிதன்கிறாரு. அப்ப என்ன ஆகுது அவனுக்கு அந்த இடத்துல, பாதாயம் அறிவு பூர்வமாக அது என்ன ஆகுது அவனுக்கு, சாமானியம் ஆயிருது. ரெண்டு ஒரு இடத்துக்கு போயிருது. ஓ, நாம நினைச்ச ஸ்தானு நம்ம நினைச்சோம், அது ஒரு இடத்துக்கு தான் போச்சு. அவனோட புத்தியில் ஸ்தானுங்கிறது ஒரு இடத்துக்கு போயிருந்தது. ஃபர்ஸ்ட் புருஷங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தது. இப்ப அந்த இடத்துக்கு யாரு போயிருக்கிறா, அந்த இடத்துக்கு மரம். ஆனா ஃபர்ஸ்ட் அவன் அந்த இடத்துக்கு எதை கொடுத்து வச்சிருந்தான், திருடன் புருஷகா. இப்ப அந்த புருஷகன் அவன் எந்த இடத்த நினைச்சு வச்சிருந்தானோ அந்த இடத்த இப்ப யாரு போறது, ஸ்தானுகு மரம். அப்போ ரெண்டு எப்படி தெரியுது, எதனால அவன் ரெண்டையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போனா, அறிவு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு எப்படி இருந்தது, ஸ்தானுகு சரி புருஷகா புருஷகா சோரகா சோரகா கத்திட்டு இருந்தவன அவனோட சோரங்கிறத ஒரு இடத்துல வச்சிருந்தானா, திருடன்கிற ஒரு இடத்துல வச்சிருந்தானா. இப்போ அத திருடங்கிறத எடுத்துட்டு அவன் எதை போடுறான், ஸ்தானுகு. ஏன்னா அவர் சொல்றாரு, ஏய் அது நல்லா பாடுறா, கை கால கொஞ்சம் குச்சியாட்டு நீட்டிட்டு நிக்குது, போய் நல்லா உத்து பாரு, அது வேற மரம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு அப்புறம் ஒரே இடம் தான். ஏன்னா அந்த ஸ்தானு தான் அந்த இடம். ஆனா முதல்ல அவன் எதை வச்சிருந்தான், புருஷகா. அதே இடத்துல இப்ப என்ன போயிருச்சு, மரம். பட் இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீல மலர்னு சொல்லும் போது அது வெறும் சாமானாதிகரண்யம், ரெண்டு ஒரு இடத்துல இருக்குது. ஆனா இது அறிவினால் என்ன ஆகுது, ரெண்டும் ஒரு இடத்துக்கு போகுதா இல்லையா. அவரு அறிவு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுடைய அந்த இடம் எதை மாத்தினா, புருஷன்னு நினைச்சு வச்சிருந்த இடத்துல எதை கொண்டு போட்டான், ஸ்தானுகுன்னு ஒரே இடத்துக்கு வந்தாலும்
அது என்ன சொல்லக்கூடாது, நம்ம சாமானாதி கரண்யம் சொல்ல முடியாது. அது அறிவினால் வந்த பாதாயாம்னா புத்து அறிவு, அதனால வந்த சாமானாதி கரண்யம். சோ இரண்டும் ஒரு பொருளை எப்படி குறிக்க முடியும்? இதை போலத்தான் இப்ப நாம இதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும்? ஜகத்து ஈஸ்வரஹா பிரம்ம, எப்படி வேணா போட்டுக்கலாம். நீ பார்த்துட்டு இருக்கிற ஜகத்து பிரம்ம, தானுகு அயம் புருஷகா. அது அப்படியே நீங்க இது திருஷ்டாந்தம். இப்ப திராஷ்டாந்தத்துக்கு நம்ம எந்த வேர்டை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஜகத்து என்பது பிரம்மத்தை தவிர்த்து வேறல. ஜகத்து ஈஸ்வரஹா, ரெண்டு வேர்டு. ஜகத்து நீ உலகமா பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜகத்து ஈஸ்வரகா. அது என்ன பண்ணலாம் நம்ம? ரெண்டு எப்படித்தான் எப்ப உங்களுக்கு புரியும்? நீங்க உலகம் உலகம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப சாஸ்திரம் உலகத்துக்கு நீங்க உலகம்ங்கிறது நீங்க ஒரு இடத்த குறிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு பிளேஸ், ஒரு இடம். அந்த இடத்துக்கு சாஸ்திரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? அவன் திருடன் திருடன் கத்திட்டு இருந்தவன் நாம எப்படி அக்ஞானி கத்திட்டு இருக்கிறான்? உலகம் 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 உலகம்னு கத்திட்டு இருக்கிறானா? அதை இவர் என்ன ஞான குரு சாஸ்திரத்தை வச்சு என்ன சொல்றாரு? டேய், அது உலகம் அல்ல, பிரம்ம. இது என்னது? பாதாயம், ரெண்டு வார்த்தை வருது. பிரம்ம ஜெகத், ஜெகத் பிரம்ம அப்படின்னு சொல்லும் போது நீ பார்த்துட்டு இருக்கிற ஜெகத்து பிரம்ம. அது எப்பதான் புரியும்? பாதாயாம் சாமானாதிகரண்யம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.